மத்திய அரசிடம் நிதியை பெற்று புதுச்சேரியின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோர்காடு கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஏரியை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து அட்டூழியம் செய்வதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளதாகவும், மத்திய அரசிடம் நிதியை பெற்று புதுச்சேரி மாநிலத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஏரியில் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ற ஏரி, அதனால அந்த தண்ணி ஃபுல்லா வெளியே இருக்காங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணது? பக்கத்தில் 6-7 வில்லேஜுக்கு அந்த கிராமங்களுக்கு விவசாயிகளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அது ஸ்டடி பண்ணுறதுக்கான புதுச்சேரியில் 80 டேங்க் நாங்கள் இது மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக நினச்சிட்டு இருக்கோம். நாகூர்னு பார்த்தேன், இந்த டேமை பார்த்துட்டு ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங் வச்சுட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணி பெர்மனண்டாக புதுச்சேரிக்காக வாட்டர் செக்யூரிட்டி இருக்கணும் தான்.